நடிகை ரோஜா அவர்கள் நாங்கள் 2 பேருமே வேறு வேறு ஆள், நாங்கள் செய்த பெரிய தவறு 11 வருடம் தள்ளி போன திருமணம் அப்படின்னு ரோஜா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. 90 காலகட்டங்களில் தென்னிந்திய திரையுலகை கலக்கியவங்க நடிகை ரோஜா. தெலுங்கு படங்களின் மூலமாக சினிமா உலகில் அறிமுகமானாங்க. ஆர்கே செல்வமணி இயக்கிய செம்பருத்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த், சரத்குமார், மம்முட்டி, அர்ஜுன், பிரபுன்னு பல முன்னணி நடிகர்களுடைய படங்களில் நடித்தாங்க. ஆர்கே செல்வமணியை காதலித்து 2001ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர் ஒரு இயக்குனர்ன்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் மகளும் இருக்காங்க. இவங்க இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சில தகவல்களை மனம் திறந்து பேசியிருக்காங்க. எனக்கு செல்வாவிடம் பிடித்த விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு அவர் எப்போதுமே மிக ஆதரவாக இருப்பார். அவர் பெரியாரின் கொள்கை கொண்டவர்ன்றதுனால ஆண் பெண் இருவருக்கும் சமமான உரிமை கொடுக்க வேணும்னு பேசுவார். சில பேர் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், ஆண் பெண் இருவருமே சமம்னு பேசுவாங்க. மனைவி என்று வரும்போது அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் செல்வா அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாருன்னு, அவருக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய கணவரிடம் பிடித்த விஷயம் இதுதான் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு படம் ஒன்றில் நான் நடிச்சிட்டு இருந்த போது தான் செல்வா என்னிடம் முதலாக காதலை சொன்னார். என்னிடம் காதலை சொல்லிவிட்டு உடனே என்னுடைய வீட்டிற்கு சென்று நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன்னு வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களாம். ரோஜாவை திருமணம் செஞ்சு வச்சா அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நேரடியாகவே கேட்டார். ஆனால் 2 பேருமே வேறு மாதிரியான கேட்டகரின்றதுனால திருமணத்திற்கு சம்மதிப்பாங்களான்ற பயம் இருந்துச்சான். ஆனால் என் வீட்டில் திருமணத்திற்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதன் பின்னாடி என்னுடைய பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் எனக்கு ஒரு நெக்லஸை வாங்கி கொடுத்து பரிசாக அவர் திருமணத்திற்கு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு மகிழ்ச்சியான தகவலையும் சொன்னார். அந்த பிறந்த நாளை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் திருஷ்டிப்பட்டது போல் எனக்கும் அவருக்கும் திருமணம் ஆவதற்கு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய அம்மா எனக்காக வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அதே போல் சினிமாவிற்கு நான் வந்துவிட்டதால் எனக்காக என் அண்ணன் வேலையை விட்டுட்டார். இப்படி எங்களை நம்பி அனைவருமே வந்துட்டதுனால அவருடைய வாழ்க்கையை செட்டில் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அதிரடிப்படை என்ற திரைப்படத்தை ஆரம்பித்தோம். எந்த நேரத்தில் அந்த பெயரை வைத்து படத்தை ஆரம்பித்தோமோ அதுலேருந்து எங்களுக்கு அடுத்தடுத்து விபத்துகள். தலையில் அடிபட்டு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தேன். காலில் அடிபட்டு ஓய்வில் இருந்தேன். இதனால் நாங்கள் போட்டு வைத்திருந்த பட்ஜெட்டை தாண்டி கடன் மேல் கடனாகி கடைசியில் அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டு நாங்கள் இருவரும் திருமணம் செய்ய 11 ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னும், அதே போல் ஒருவர் புரிந்துக்கிறதுக்கும் எங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய குடும்பமும் இணைந்து இருப்பதற்கு வழிவகை செஞ்சுச்சு. உருகி இருவருமே காதலிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.